முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும். இப்பெல்லாம் ஏதாவது சொன்னால் கைதட்ட வேணும், பேனு பார்க்கப்படாது, பயந்துடக்கூடாது. இப்போ ஏதாவது பாடம் நடத்த போகிறான்ப்பா அப்படின்னு பயந்துடக்கூடாது. இல்லை, ஏன்னா நேற்றுக்கு ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன், அழகாக அறிமுகப்படுத்தினாங்க. நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் நிறையா பேசுவோம். சன் தொலைக்காட்சியில் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் நம்மளோட நிகழ்வு நிறையா வந்துட்டு இருக்கு சார். ஒரு அக்கா நேற்று பார்த்துட்டு அந்த ஸ்கூலில், சேலத்துக்கிட்ட ஒரு ஸ்கூலு, தம்பி நீங்கள் தானே இந்த யூடியூப்பில் பேசுவீங்க அப்படின்னுச்சு. ஆமாக்கா அப்படின்னேன். நீ என் வீட்டுக்காரர் மாதிரியே பேசுவ தம்பின்னுச்சு. நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன், ஏன்க்கா உங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ நல்லா பேசுவாரானே. அதெல்லாம் இல்லை தம்பி, யார் கேட்குறாங்களோ இல்லையா ஒரு பாட்டு பேசினே இருப்பாருங்க. இப்போ இந்த அக்கா நான் அவமானப்பட்டதில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்க இருக்கும். நல்ல இந்த மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பொழுதோட, அந்த செல்ஃபோனெல்லாம் உள்ளே வச்சிடலாம். நான் உங்களோட பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். அது என்ன செல்ஃபோனில் தானே தினம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சிறப்பு. அதனால் எல்லாருமே வந்து உட்காந்துடலாம். இந்த நேரம் வந்து நமக்கான நேரம். ஒரு சிரித்து சந்தோஷமாக உண்மையிலேயே சொல்லும்போது மேடம்னா அறிமுகப்படுத்தினாங்களே இவங்க பேச்சாளர்கள்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போலாம் கருத்துனா நிறுத்துன்றாங்க. கரெக்டாக நம்ம இங்கே எல்லாருமாக சேர்ந்து இந்த மாலை பொழுதை ஒரு மகிழ்ச்சிகரமான பொழுதாக, நம் குழந்தைகளினுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக, இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை அமைத்து தந்தமைக்காகவே இந்த நாமக்கலினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஹரிநந்தன் இந்த கல்வி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கைதட்டலின் மூலமாக என்னுடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி. நான் வரும்போது பேச்சாளர்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் உண்மையிலேயே சார் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன்ல, இந்த ஸ்கூலுக்கு ரசிகராக மாதிரி தான் உட்காந்துருந்தேன் இவ்வளோ நேரம். ஏன்னா எல்லா பள்ளியிலையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தொடக்கம்லாம் எப்பயுமே டீச்சர்ஸ் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே வந்தோடனே ஒரு 4 குழந்தைங்க வந்து தொடங்கினாங்க பார்த்தீங்களா, பெரிய கைதட்டல் அந்த குழந்தைகளுக்காக தாங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே 6 அப்படி வந்து அந்த குழந்தைகள் வந்து தொடங்கின அந்த இடமாக இருக்கட்டும். ஒவ்வொரு அந்த ஆனுவல் ரிப்போர்ட் சார் படிக்கிறப்பெல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இந்த பள்ளியை பற்றி சுந்தர் சார் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, நாங்கள் காலை நேரத்தில் வந்து சப்ஜெக்டும், அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை எசென்ஷியல் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக மாற்றிருக்கக்கூடிய தமிழகத்திலேயே ஒரே பள்ளி இந்த பள்ளியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நான்லாம் படிக்கிறப்ப சார் எங்கள் அப்பா கேட்பார், ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கேன், பாரதியாரையும் திருவள்ளுவரையும் படிச்சுட்டு இருக்கேன், அவங்களாம் உனக்கு சோறு போட போகிறாங்க. இன்றைக்கி பாரதியும் திருவள்ளுவரும் தான் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, உண்மையிலேயே ஒரு தனித்துவமான ஒரு பள்ளியாக இந்த பிரம்மாண்டமான ப்ரோஃபெஸ்ட் என்கிற இந்த நிகழ்வை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரெயின்போ மெட்ரிகுலேஷன் பள்ளியினோடு சேர்ந்து நடத்தக்கூடிய அன்புக்குரிய ஹரிநந்தன்ஸ் இன்டர்நேஷ்னல் பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய SM சுந்தர் சார் அவர்களுக்கும் கைதட்டலாம், தப்பு கிடையாது, யோசிக்கப்படாது. கைதட்டுங்க, கைதட்ட முடியாமல் முன்னாடி இருக்கிறவங்க முதுகையாக தட்டுங்க. நமக்கு எப்படி, நான் ஒரு மேடையில் இப்படி பாட்டு சொல்லிட்டேன் சார், நீங்கள் கையை தட்டுங்க இல்லாட்டி முன்னாடி இருக்கவங்க முதுகை தட்டுங்கன்ட்டு. அது ஒரு கோயில் திருவிழா மேடை. ஒரு அக்கா விட்டு வெளுத்துருச்சு முன்னாடி இருக்கவங்க முதுகை. விசாரிச்சு பார்த்தனே தான் தெரிஞ்சு அது அவங்க மாமியார். மொத்தமாக வந்து குடும்பத்தோட பார்க்க, அந்த தம்பி தானே சொன்னியா அப்படின்ட்டு வெளுத்துட்டாங்க. மேடத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க, எங்கள் மாமியாரை நான் அழைத்து வரவில்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கட்டும். இந்த அற்புதமாக சிரிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் நல்ல ஒரு மேடையை அமைத்து தந்தமைக்காகவே இந்த பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய SM சுந்தர் சார் அவர்களுக்கும், ரெயின்போ மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய மரியாதைக்குரிய பிரசிடென்ட் மாணிக்கம் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பரசு சார் அவர்களுக்கும், இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் நல்ல அழகான ஒரு தமிழ் உச்சரிப்போட ஆங்கிலம் படித்த பேராசிரியராக இருந்தாலும் கூட தமிழ் மீது ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு பேராசிரியராக எல்லாவற்றையும் தாண்டி இந்த மாணவர்கள் சந்திராயன் 3 கொடுக்கக்கூடிய மாணவர்களாக, நாங்கள் வளரும் விஞ்ஞானிகளாக, இந்த யுகத்தினுடைய APJ சாராக நாங்கள் இருக்கிறோம் என்று அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தாங்க. உண்மையிலே எனக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷம் சார், நான் வரும்போது சுந்தர் சார் சொல்லிட்டு இருந்தார், எங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார், நீங்கள் நிறைய கதைகள்லாம் சொல்கிறீங்க, எங்கள் பெற்றோர்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் சார். நான் சொன்ன விஷயம் தெரியுமா, உண்மையிலேயே இந்த ஜென்ஜி பெற்றோராக இருக்கக்கூடிய நம்ம தாங்க உலகத்திலேயே பாவப்பட்ட பெற்றோர் யாருன்னா இந்த ஜென்ஜி தலைமுறையினுடைய பெற்றோர் தான். நம்ம அப்பாலாம் என்னங்க சார், அதை முடிச்சுட்டு பண்ணுவோமே, விண்கலம் நன்கலம் எல்லா களமும் முடிச்சுட்டு பண்ணலாம், உட்காருங்க தயவு செஞ்சு. சிறப்பு.
உண்மையிலேயே ஒரு பாவப்பட்ட பெற்றோர் யார் தெரியுமா? உலகத்திலேயே பாவப்பட்ட பெற்றோர்கள் யார் தெரியுமா? இந்த ஜென்ஸி தலைமுறையில் இருக்கோம்ல, இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மட்டும்தான். என்ன செய்யறதுனே புரியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள். கரெக்டா? நம்மலாம் அப்பா வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தாருன்னா எப்படி இருப்போம்? ஐயோ அப்பா வந்துட்டாரு, ஒரு பயத்தோடு இருப்போமா சார்? இன்றைக்கி நான் வந்தால் என் பையன் காமெடி பீஸாக பார்க்குறான். ஏன்ப்பா உனக்கு நிகழ்ச்சி இல்லையா இன்றைக்கி, வீட்டில் இருக்கேன்றான். சார் முன்னாடியெல்லாம் நம்ம அப்பா ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்போம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இன்றைக்கி பேசுனா பூமருன்றாங்க. நான் சொல்கிறேன் என் பையன்கிட்ட, டே படித்தாதான்டா வாழ்க்கையில் முன்னேற முடியும். இசையறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசையறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை மீளும், இயலறிந்தோன் தமிழ் படித்தால் நடை பிறக்கும், அறிவுடையோன் ஏடொன்றே அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்று. இந்த நீங்கள் கைதட்டிட்டீங்க. என் பையன் இப்படியே பார்த்தேன், படித்தா நல்லது அவ்வளோதானே, ஏன் இழுக்கிற, சாட்டா முடிப்பா போட்டு இந்த சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு சார் இன்றைக்கி கூகுளில். சேட் ஜிபிடின்னு அந்த ஃபோனை எடுத்து இப்படி கேட்குறான், கூகுள் ஹவு டு புட் மை ஃபாதர் இன் மியூட் அப்படின்றான். அதுக்கு கூகுள் 3 ஆப்ஷன் சொல்லுது. ஸ்டிச் யுவர் ஃபாதர் மவுத், பேஸ்ட் யுவர் ஃபாதர் மவுத், பிரிங் யுவர் மதர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அவன் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டான். இனி நம்ம எங்கே போய் பேச? இன்னைக்கு இருக்கிற பசங்க அவ்வளவு தெளிவான இந்த ஜென்ஸி தலைமுறைக்கு இருக்குல்ல, இந்த சமூக வலைதளம் அவனை வழி நடத்திட்டு இருக்கு. உண்மையிலே நம்ம கிட்ட கேட்க மாட்டான். அன்னைக்கு யூடியூப்ல என் பையன் உட்காந்து குழந்தை வளர்ப்பது எப்படின்னு வீடியோ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் 6வது படிக்கிறான், மூத்தவன். 2வது பையன் 1வது. 6வது படிக்கிற பையன் உட்காந்து குழந்தை வளர்ப்பது எப்படின்னு நான் கேட்டேன், நீ ஏன்டா அதை பார்க்குற அப்படின்னு. நீ என்னை கரெக்டாக வளர்க்குறியான்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்குறேன்றான். இவங்களுக்கு தான் நாங்கள் பெற்றோர்களாக இருக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி. இந்த நம்ம இப்போ முன்னாடியெல்லாம் ஒருத்தர் வீட்டுக்கு, இப்போ மாமாலாம் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா மாமா வந்திருக்காருன்னு நம்ம ஓடி போவோம்ல, வீட்டில் எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஓடி போவோம். கரெக்டாக சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் வேற்றுக்கிரகவாசி மாதிரி பார்க்குறான். சார் அழகாக சொன்னார், நம்ம வாழ்ந்த வாழ்வியல் இன்றைக்கி இருக்கான்னு ஐயா வந்து கேட்டிருந்தாங்க. சார் வந்து கேட்டிருந்தாங்க பிரசிடென்ட் சார் பேசும்போது. உண்மையிலே அதை தொலைச்சிட்டோங்க. கரெக்டாக எங்கள் மாமா வராரு சார், மதுரையிலேருந்து எங்கள் மாமா சென்னைக்கு வந்திருக்காரு. நான் என் பையலை கூப்பிட்டு சொல்கிறேன், டே எங்கள் மாமா வந்திருக்காருடா. அதுக்கே டே என் மாமாடா, ஓ மாமா தானே, டே எங்கள் தாய் மாமாடா, உளுந்து ஆசீர்வாதம் வாங்கடான், ஓ மாமா தானே, நீ காலில் விழுன்றா. அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்தி அவனை காலில் விழுக வச்சுட்டேன். எங்கள் மாமா என்ன பண்ணார், பதறி அடிச்சுக்கு பையிலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து நீட்டினார். அவன் அந்த 10 ரூபாய் இப்படியே பார்த்தான். இதில் ஒரு லேஸ் சிப்ஸு எதையும் வாங்க முடியாது. இதை நீ வந்து இதுக்காக நீ காலில் உழு கையில் உழுன்னு. அங்கே மாமாலாம் ஒரு மாதிரி போயிட்டு அப்புறம் போய் தூங்க போயிட்டாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என் பையனை கூப்பிட்டு சொல்கிறேன், டே மாமா தூங்கிட்டு இருக்காரு, போய் சாப்பிட கூப்பிடு. இப்படிலாம் பேசக்கூடாது, மரியாதையாக போய் கூப்பிடணும், புரியுதா அப்படின்னு. அவன் போனான், மாமா சாப்பிடவா, மரியாதையாக சாப்பிடவான்னா. அவர் பார்த்தாரு, இவங்க வீட்டுக்கு ஏன்டா வந்தான். இப்போ ஒரு காலத்தில் சார் நாம் ஒரு வீட்டுக்கு போனால் அறிமுகப்படுத்துவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அறிமுகப்படுத்துவாங்க. இது எங்கள் அப்பா பேங்க்கில் வேலை பார்த்தவர், இது எங்கள் பாட்டி நல்லா நடனம் ஆடினவங்க, இவங்க அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்க, இந்த பொண்ணு இதை படிக்கிறாங்கன்னு மனிதர்கள் அறிமுகப்படுத்துனாங்களா? இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போங்களேன், அறிமுகப்படுத்துகிறாங்க. இது எல்இடி டிவி, இது ஃப்ரிட்ஜு, இது வாஷிங் மிஷின், இதெல்லாம் பார்த்ததே இல்லை பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தோம். இன்னைக்கு மனிதர்களை விட்டு விட்டு பொருட்களுக்கு செல்லக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த குழந்தைகள் பொருட்கள் ரீதியான ஒரு குழந்தைகளாக வளர்க்கப்பட்டு கொண்டே வராங்க. அந்த காலத்தில் ஒரு வீட்லேயே 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. கரெக்டாக? மாமா, சித்தப்பா, அத்தை, பெரியப்பான்னு. பாத்ரூமை வீட்டில் வச்சு கட்ட மாட்டாங்க. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி. அந்த காலத்தில் பாத்ரூம் டிட்டாச்சாக இருந்துச்சு, உள்ளே வச்சு கட்ட மாட்டாங்க டாய்லெட்டை. பாத்ரூம் டிட்டாச்சாக இருந்துச்சு, ஃபேமிலியெல்லாம் அட்டாச்சாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது, ஃபேமிலியெல்லாம் டிட்டாச் ஆகிடுது. யாரும் யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுகிறதே கிடையாது. வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபேமிலின்னு ஒரு குரூப்பு. அதில் யாருன்னா அப்பா, எத்தனை பேர் வீட்டில் இருக்குது ஃபேமிலி குரூப்பு இருக்கா? அப்பா, அம்மா, பிள்ளை 3 சேர்ந்து ஒரு குரூப்பு. எல்லாம் சோபாவில் உட்காந்துக்கிட்டு பேச மாட்டாங்க, வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க. அம்மா தோசை ரெடியா, அந்த அம்மா கிச்சன்லேருந்து அனுப்புது, தோசை ரெடி, உனக்கும் கிடையாது உங்கள் அப்பனும் கிடையாது, 2 பேரும் ரெடியாக போகலாம். வாட்ஸ்அப்பில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம்ல. நம்ம பெரியோர்கள் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம காலகட்டத்தில் கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளோ தாத்தா பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில்,
சாப்பிடும் போதுங்க பாட்டி கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க. கரெக்டா? இந்த ராட்சசனோட உயிர் 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி 7 இடம் அப்படி கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி நம்ம பிள்ளை கடைசி வாய் சாப்பிடலன்னா ஒரு கதை சொல்லி அதில் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. கடைசி வாய் வாங்கினா தான் அந்த ராட்சச உயிர் எங்கே இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டிடுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? தின்னு தொலை, பஸ்ஸு வர்றதுக்குள்ள தின்னு தொலைன்னு அவன் திணிச்சு அது மூக்கில் பாதி போய் வாயில் பாதி போய் அவன் ஓடுறான் கிடந்து அம்மாவை பார்த்தாலேவும். கரெக்டாக? நம்ம சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளையாடி போனல, பருப்பு கடைஞ்சி ஊற்றுன்னு விளையாடிருக்கீங்களா? பருப்பு கடைஞ்சி ஊற்று விளையாடிருக்கீங்களா? இந்த பக்கம் இங்கே லைட் இருக்கிறதுனால இந்த பக்கம் தெரியலை எனக்கு. பருப்பு கடைஞ்சி ஊற்றுன்னு ஒரு விளையாட்டு விளையாடிருக்கோமா? என்ன பண்ணுவோம்? பருப்பு கடைஞ்சி ஊற்றி எப்படி சார் விளையாடுவோம்? சாதம் போட்டு பருப்பு போட்டு ரசம் ஊற்றி பிசைஞ்சு என்ன பண்ணுவோம்? அம்மாவுக்கு ஒரு வாய், அப்புறம் அப்பாவுக்கு ஒரு வாயா? அப்பாவுக்கு யார் சார் கொடுத்தாங்க? அப்பயுமே கொடுக்க மாட்டாங்க, அப்பா வெளியே போக சொல்லுன்றுவாங்க. அம்மாவுக்கு ஒரு வாய், தாத்தாக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய், காக்காய்க்கு ஒரு வாய், குருவிக்கு ஒரு வாய், இதெல்லாம் கொடுப்போமா? கடைசியாக என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம்? கழுவி கழுவி கொட்டி நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு கிச்சு கிச்சு காட்டுவாங்களா? சாப்பிடும்போது சிரிக்கக்கூடாதுன்னு தானங்க நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் சாப்பிட்றப்ப கடைசியாக ஏங்க சிரிக்க வச்சாங்க? என்னைக்காவது யோசிச்சோமா? நம்ம வீட்டு பெரியவங்க அப்படி பண்ணாங்களே, எதுக்குன்னு யோசிச்சோமா? தங்கம், நீ சாப்பிட்றப்ப நீ மட்டும் சாப்பிடக்கூடாதுப்பா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும். எல்லாருக்கும் கொடுத்துட்டா உன்கிட்ட இருக்கிற சாப்பாடு குறைஞ்சிருச்சேன்னு நினச்சி வருத்தப்படக்கூடாது. கொடுத்து விட்டு அழக்கூடாது, கொடுத்து விட்டு சிரிக்க வேண்டும் என்று பெரியோர்கள், விளையாட்டில் கூட வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த பெரியோர்கள் நம்ம வீட்டு பெரியோர்களாக இருந்தாங்க. நாம் இன்னைக்கு குழந்தையோட விளையாடுறோமா? நம்ம வீட்டு குழந்தைகளோட விளையாடுறோமா? பேசுகிறோமா? வரும்போது சுந்தர் சார் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த முன்னுரை வாசிச்சாங்கல்ல ஒரு குழந்தை, நான் பெற்றோர்கள்ட்ட சவால் விட்டேன் சார், நான் உங்கள் குழந்தைகளை மேடைக்கு ஏற்றுகிறேன், உங்கள் குழந்தைகளுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருகிறேன். நாங்கள் பெற்றோர்களோடு சவால் விட்டு அவங்களுடைய தனித்திறமைகளை நாங்கள் கொண்டு வரோம் சொன்னார். பெரிய கைதட்டல் அவங்களுக்காக தாங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட நாம பேசினா தானே அவனுக்கு என்ன தனித்திறமை இருக்குன்றதே நமக்கு தெரியும். நம்ம பேசுறதே இல்லையே. ஒரு கல்யாண வீட்டில் சார் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், 2 பயலுங்க வந்தாங்க, இப்படி ஏறி வந்தான் 2 பய வந்து ஒருத்தன் என்ன பண்ணா, நறுக்குன்னு கிள்ளிட்டு பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு சொன்னா, டேய் இவன் மனுஷன் தான்டா அப்படின்னா. ஏண்டா கிள்ளுனது இல்லாமல் மனுஷன் தான்றன்னு. அதுக்கு அவன் சொன்னா, அண்ணே எங்ககிட்ட யாருமே இப்படி சிரிச்சுலாம் பேசுறது இல்லைண்ணே, எங்ககிட்ட எல்லாமே கார்ட்டூன் சேனல்ஸ் மட்டும்தானே எப்பயுமே சிரித்து பேசும், நீங்கள் கார்ட்டூனில் வர மோட்டு பொட்டுலுவான்னு நினச்சேனேன்னா. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் கார்ட்டூன் மட்டும் ஓடுது? கை தூக்குங்க பார்ப்போம். உண்மையை சொல்லி கை தூக்கலாம். எத்தனை பேர் வீடுகளில் கார்ட்டூன்? பார்த்தீங்களா? 24 மணி நேரம் கார்ட்டூன் தாங்க ஓடுது. இவங்க எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. சன் டிவியில் வர்றாருன்னா, நான் எங்கள் ஊர் மதுரைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறேன். ஒரு பையன் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பா பின்னாடி உட்காந்துருந்தவர் சொன்னார், டேய் இந்த அண்ணனை பார்த்துருக்கியா அப்படின்னாரு. அவன் எப்படியே திரும்பி பார்த்தான். இல்லை. டேய் இவர் டிவிலலாம் வருவார்ரா, பார்த்துருக்கியான்னு. பார்க்கல. அவங்க அப்பா கேட்டார், ஏன் சார் நீங்கள் ஏதாவது கார்ட்டூன் சேனலில் வருவீங்களா சார்? என் பையன் எப்பயுமே கார்ட்டூன் தான் சார் பார்க்குறாருன்னாரு. எத்தனை பேர் வீட்டில் கார்ட்டூன் ஓடுது தெரியுமா? இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன். ஏன் தெரியுமா குழந்தைகள் கார்ட்டூனை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க? ஏன் தெரியுமா குழந்தைகள் கார்ட்டூனை விரும்பி பார்க்குறாங்க? கார்ட்டூனில் நாய் பேசும், நரி பேசும், கிளி பேசும், குரங்கு பேசும். இந்த குழந்தை நினைக்குமா, பேசவே தெரியாத நாயும் நரியும் பன்றியும் குரங்கும் மனிதர்களைப் போல் பேசுகிறது. பேச தெரிந்த மனிதர்கள் எல்லாம் நாயும் நரியும் பன்றியும் குரங்குகள் போல் அமர்ந்திருக்கிறார்களேன்னு குழந்தை வருத்தப்பட்டு பார்க்குமாங்க. அப்பா ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்காரு, அம்மா வாட்ஸ்அப்பில் உட்காந்துருக்காரு. இந்த குழந்தை யார்கிட்ட போய் பேசும்? ஒரு ஸ்கூலில் டீச்சர் கேட்குறாங்க, கடவுள் உங்கள் முன்னாடி உங்ககிட்ட ஒரு வரம் கொடுத்தா நீ என்னப்பா கேட்பேன்னாங்க. ஒரு பையன் சொன்னான், டீச்சர் நான் ஒன்று கேட்பேன் டீச்சர்னா. என்னன்னாங்க, என்னைய செல்ஃபோனாக மாற்றிடுன்னு கேட்பேன் டீச்சர்னா. என்னை செல்ஃபோனாக மாற்றிடுங்கன்னு கேட்பேன் டீச்சர். ஏன்ப்பா அப்படின்னாங்க. டீச்சர் எங்கள் அப்பா எப்போ ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு உட்காந்துடுறாரு. ஃபோனை எடுத்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்காரு. எங்கள் அம்மா கிச்சனில் இருக்கிறப்ப கூட ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் சமையல் பண்ணுறாங்க. இந்த ஃபோனு 2 பேர் கையிலையும் எப்பயுமே நெருக்கமாக இருக்குது. ஒருவேளை நான் செல்ஃபோனாக மாறிட்டா எங்கள் அப்பா அம்மாவோட எப்பயுமே நெருக்கமாகவே இருப்பேனே டீச்சர், அதனால் என்னைய செல்ஃபோனாக மாற்றிடுன்னு தான் நான் கடவுள்கிட்ட கேட்பேன்னா. இது எந்த வீட்டு குழந்தையும் இல்லை, நம்ம வீட்டு குழந்தை தான்.
நம்ம வீட்டு குழந்தையினுடைய யோசனை தான் இது. ஒவ்வொரு குழந்தையினுடைய மைண்ட் வாய்ஸை தான் நான் இங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம குழந்தைகள் இதை தான் நினைக்கிது. ஒரு புதுக்கவிஞர் ரொம்ப அழகாக எழுதினார், திருவிழா கூட்டத்தில் தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் பத்திரமாக இருந்தது 70,000 ரூபாய் செல்ஃபோன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார். புரியுதா? செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்கிறோம், குழந்தைகளை தொலைத்து விடுகிறோமேன்னு அந்த கேட்டிருந்தேன். இன்னொரு என்ன தெரியுமா, இன்னும் பெரிய விஷயம் பண்ணுறோம். சாப்பிட மாட்டான்னா நம்ம பையன் கையில் என்ன கொடுக்குறோம்? பையன் சாப்பிடலை, சேட்டை பண்ணுறான், உடனே என்ன பண்ணுவோம்? செல்ஃபோனை கொடுத்து ஒரு யூடியூப்பை போட்டு அதில் ஒரு ரைம்ஸை போட்டு, இல்லை யூடியூப்பில் ஏதாவது ஒரு சீரியலை போட்டு அவனை பார்க்க விட்டு போய்டுறோமா? எத்தனை பேர் இதை பண்ணுறோம்? எத்தனை பேர் பண்ணுறோம்? தப்பு இல்லை, சொல்லலாம். அதை பேசுகிறதுக்கு தானே வந்திருக்கோம் இல்லை? இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், நம்ம பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான்னு சொல்லி கொஞ்சம் மதுவை ஊற்றி கொடுப்போமா குழந்தைக்கு? கொடுக்க மாட்டோம்ல. இந்த மதுவை விட 10 மடங்கு டோப்போமின் இந்த செல்ஃபோனால் சுரக்குதான். இதை பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் ஃபோமோன்னு ஒரு வியாதி வருது, ஃபியர் ஆஃப் மொமெண்ட்ஸ்னு. ஒரு விஷயத்தில் அவங்களால முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. ஒரு விஷயத்தில் ஒரு காலத்தில் நாமெல்லாம் படிக்கிறப்ப ஸ்கூல் பீரியடு 40 நிமிஷம் வச்சாங்கல்ல. ஏன் தெரியுமா 40 நிமிஷம் நம்மளால் ஒரு விஷயத்தில் கவனத்தை குவிக்க முடிந்தது. அதனால் 40 நிமிஷம் ஒரு பீரியட் நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம குழந்தைகளால் 1 நிமிஷத்துக்கு மேலே குவிக்க முடியலை எண்ணத்தை. ஒரு ஸ்கூலில் போய் பேச போகிறேன் இதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, ஏன்னே நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் தானே பேசுவீங்க அப்படின்னுச்சு. ஆமாம்ப்பா அப்படின்னேன். இன்ஸ்டாகிராம்லேயே பேச வேண்டியதானே, எதுக்கு நேரில் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்க அப்படிச்சு. ஏன்பா அப்படின்னேன். இன்ஸ்டாகிராம்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம், 1 நிமிஷத்தில் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம், நேரில் முடியலண்ணே, பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. 1 நிமிஷத்துக்கு மேலே நம்ம குழந்தைகளால் ஒரு விஷயத்தை குவித்து பார்க்க முடியலை. இப்போ நம்ம பண்ண வேண்டிய பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த குழந்தைகளோடு அதிகமாக உட்காந்து பேசணும், அதிகமாக உட்காந்து விளையாடணும், அவர்களோட நேரம் செலவழிக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஸ்கூலில் 20,000 ரூபாய்க்கு 40,000 ரூபா கட்டினாலும் பரவாயில்ல, 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரமாக ஸ்கூல்லையே வச்சுக்கங்க, வீட்டுக்கு வந்தேன்னா அந்த பாடு படுத்துறியான்ட்டு நம்ம விட்டுடுறோம். கரெக்டாக? அதே போல் ஸ்கூலில் சேர்த்துட்டோன்னா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்றோம்ல. என்றைக்காவது பயலோடு உட்காந்து இன்றைக்கி என்னடா ஆச்சு ஸ்கூல்லன்னு தினம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு தருணம் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை அவனுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும். அவனுடைய உலகத்துக்குள்ளே நாம் போலன்னு வச்சுக்கோங்களேன், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, நாம் நம் குழந்தைகளின் உலகத்திற்குள் செல்லவில்லை என்றால் அந்த குழந்தை பெரியவனான பிறகு அவன் உலகத்தில் நம்மை சேர்த்துக்கவே மாட்டான். கரெக்டா? அதே போல் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் குழந்தையோடு அதிகமாக பேசுங்க, குழந்தைகளோடு அதிகமாக. நீங்கள் 2 பேரும் பேசாதீங்க. நம்ம 2 வார்த்தை பேசினா 3ஆவது வார்த்தை சண்டையில் வந்து தான் நிற்கும். அதனால் கணவனும் மனைவியும் சண்டை போடுறதுக்கு உரிமை உண்டு, எழுதி வச்சுக்கோங்க. கணவனும் மனைவியும் சண்டை போடுறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் பெற்றோர்கள் சண்டை போடுவதற்கு ஒரு நாளும் உரிமை இல்லை. குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம சண்டை போட்டால் என்ன தெரியுமாகும்? அப்படியே அதை கவனிப்பான். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு முறை நாங்கள் என் மனைவியும் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வர்றோம். எங்கள் பயலுக்கு 2 பேர் பின்னாடி உட்காந்துருக்கானுங்க. காரில் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி காரில் வந்துட்டு இருக்கிறப்ப எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. பேசிகிட்டே வரோம், ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே வரோம். மறுநாள் எங்கள் வீட்டில் 2 பயல்களும் சேரை எதிர் அந்த கார் சீட் இருக்கும்ல, அந்த மாதிரி சேரை எதிர போட்டு நாங்கள் என்ன சண்டை போட்டோமோ அந்த வார்த்தையை அச்சு பேசுறாமல் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதை ஒரு விளையாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் பார்த்தோம், இவனுங்க முன்னாடி நம்ம சண்டை போட்டிருக்கோம் பார்த்தியா, நாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. சார், குழந்தைகள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நீங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறவங்களாக இருக்காங்க. வீட்டில் அப்பா அம்மாக்குள்ளே சண்டை, பையன் போயிருக்கான் அம்மாட்ட, அம்மா பேய்னா என்ன? பையன் கேட்ட கேள்வி. பிசாசுனா என்ன? முண்டம்னா என்ன? தண்டம்னா என்னன்னு இருக்கான். அவங்க அம்மா வீட்டுக்காரோட சண்டை போட்ட கோபத்தில் இருந்திருக்கு. பேய் அவங்க அப்பா இருக்கான் பாரு, உங்கள் அப்பா அந்த ஆள் தான் பேய், அவனை கட்டி 15 வருஷம் குடும்பம் நடத்துறேன் பார்த்தியா, நான் தான் பிசாசு. நம்ம வீட்டுக்கு வந்து சட்டியாக கொட்டிக்கிறாங்க பாரு உங்கள் அப்பா வீட்டிலேருந்து, சொந்தக்காரங்கன்ற பேரில் பூரா முண்டங்க. இந்த சீதனமாக வாங்கிட்டு வந்தேன் பார்த்தியா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சேரு, இதுதான் தண்டன். இப்படி ஒரு குழந்தைகிட்ட சொல்லலாமா? அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அதுவும் அப்பா வீட்டு சொந்தக்காரங்க. நம்ம பையன் சும்மா இருப்பானா? வாங்க முண்டங்களா வாங்க, இந்த தண்டத்தில் உட்காருங்க. பேய் சமைச்சுக்கிட்டு இருக்கு, பிசாசு வேலைக்கு போயிருச்சு. வந்தவங்களுக்கு அல்லே கவிக்கு வீட்டுக்கு வந்தோமா,
வேற எங்கேயும் வந்தோமாடா, என்னடா இந்த பாடு படுத்துறாங்களே சார். குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, தாங்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். பசங்க படத்துல ரொம்ப அழகா இந்த டைலாக சொன்னாங்க, தாங்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். நாம என்ன குழந்தைகளுக்கு, நாம் தான் நம் குழந்தைகள் வாசிக்கக்கூடிய பைபிள், நாம் தான் நம் குழந்தைகள் வாசிக்கக்கூடிய குரான், நாம் தான் நம் குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய பகவத்கீதை. 2 குழந்தைங்க பேசிட்டு இருந்துச்சு. குழந்தை சொன்னா, டே எங்க அப்பா சிங்கப்பூர் போயிட்டு வந்தாரு, சிங்கப்பூர் போயிட்டு வந்து எனக்கு காஸ்ட்லியான பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்தாரு, விளையாடுறதுக்கு ரிமோட் கார் வாங்கிட்டு வந்தாரு, விளையாடுறதுக்கு இந்த ரிமோட் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வந்தாரு. உங்க அப்பா உனக்கு விளையாடுறதுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு. நீ விளையாடுறதுக்கு உங்க அப்பா வாங்கி கொடுத்த பொம்மை தான் இருக்கு, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காரு. எங்க அப்பா ஆபீஸ்லேருந்து வந்தாருன்னா அவர் தோலை பிடிச்சி தொங்குவேனே, எங்க அப்பா ஆபீஸ்லேருந்து வந்தாருன்னா அவர் கையை பிடிச்சி விளையாடுவேனே, எங்க அப்பாவோட உப்பு மூட்டை விளையாடுவேனே, எங்க அப்பாவோட யானை உட்கார வச்சு விளையாட, நான் விளையாடுறதுக்கு எங்க அப்பாவே இருக்காருன்னு அந்த குழந்தை சந்தோஷமா சொன்னது. பொம்மை வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட, பொம்மை வாங்கி தரக்கூடிய பெற்றோர்களை விட பொம்மையாக மாறக்கூடிய பெற்றோர்களைத்தான் இந்த குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பெற்றோர் வேணும், அவங்க உலகத்துக்குள்ளே கொண்டு வரணும். நாம் என்ன நினச்சிடுறோம், ஏதோ ஒரு வகையில் நம்ம பெரிய ஆளாக மாறிட்டோம், ஒரு பதவினாலோ வேலை பார்க்கக்கூடிய இடத்தினாலோ வயதின் காரணமாகவோ நம்ம அப்படியே அந்த குழந்தைத்தன்மையை இழந்து 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 ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த உலகத்துக்குள்ளே வரவே கூடாதுன்னு போய்டுறோம்ல. கரெக்டா சார்? இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், நமக்கு ஏன் பெற்றோர்னு பேர் வச்சாங்க? ஏன் பெற்றோர்னு பேர் வச்சாங்க? குழந்தைய கொடுத்தவங்க தானே, கொடுத்தோர்னு தானே சொல்லணும், கொடுத்தோர் அப்படின்னு தானே சொல்லணும். ஏன் பெற்றோர்னு பேர் வச்சாங்க? ஏன் தெரியுமா பெற்றோர்னு பேர் வச்சாங்க? இந்த பிரபஞ்சத்திடமிருந்து குழந்தை என்கிற செல்வத்தை பெற்ற காரணத்தினால் நாம் பெற்றோர்னு பேர் வச்சாங்க. எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு இந்த செல்வம்? எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு இந்த வரம்? எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு பரிசு? யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கே சார், கொண்டாட மாட்டோமே. ஏதாவது இந்த பள்ளியில் சார் எனக்கு பெரிய, நான் இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னா, அந்த 10வது எல்லாம் குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா வீட்டில் அப்படியே ரொம்ப அவனை படி 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 படிச்சு, சார் கூட சொன்னார், மார்க் வாங்குறது மட்டும் வாழ்க்கையே கிடையாதுங்க, எங்கள் அக்கா பிள்ளையோட நீ ஒரு மார்க் கூட வாங்கியே தீரணும்னு அவனை போட்டு அந்த பாடுபடுத்தி. நான் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், உங்கள் பையன் உங்கள் மூலமாக, உங்கள் பையனோ பொண்ணோ உங்கள் மூலமாக, உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்களை தவிர உங்களுக்காக பூமிக்கு வந்தவர்கள் கிடையாது. அப்பா டாக்டர் ஆகலைன்னா பையனை போட்டு டாக்டர் ஆகியே தீருன்றாரு. அப்பா கலெக்டர் ஆகலைன்னா நான் கலெக்டராக ஆசைப்பட்டேன், நீ கண்டிப்பாக, அவனுக்கு வேற ஒரு இருக்குங்க இல்லை. நமக்காக பூமிக்கு வந்தவர்கள் நம் குழந்தைகள் கிடையாது, நம்ம மூலமாக பூமிக்கு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம், நீ படிக்கிற அதே ஸ்கூலில் தான் சுரேஷும் படிக்கிறான். சொல்லுவோமா இதை எல்லாரும் வீட்லேயும் சொல்கிற டைலாக். நீ படிக்கிற அதே ஸ்கூலில் தான் சுரேஷும் படிக்கிறான், நீ போகிற அதே ஸ்கூல் பஸ்ஸில் தான் சுரேஷும் போகிறான், நீ படிக்கிற அதே புத்தகத்தில் தான் சுரேஷும் படிக்கிறான், உனக்கு எடுக்கிற அதே டீச்சர் தான் சுரேஷ்க்கும் எடுக்கிறாங்க. அவன் 80 நீ 20. ஏன் அப்படின்னாரு. இவன் சொன்னான், அப்பா வேற, அவங்க அப்பா அப்படி, அவன் 80, என் அப்பா நீ 20 வந்ததே பெருசு. வா, கோவம் வருமா வராதா சார்? இப்போ நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட வந்து, அம்மா பக்கத்து வீட்டு ஆண்டி தோசை வட்டமாக சுற்றுறாங்க, நீ சுடுற தோசை போட்டு ஏமா வட்டமாகவே வரமாட்டேங்குது, நம்ம கோவம் வருமா வராதா? பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்றான்னு சொல்லுவோமா மாட்டோமா? இதே தானங்க நம்ம குழந்தைக்கு இருக்கும். நம் குழந்தையை இன்னொரு குழந்தையோடு நீங்கள் ஒப்பிட்டால் உங்கள் குழந்தையை அவமானப்படுத்துகிறீர்கள்னு அர்த்தம். இன்னொரு குழந்தையோட, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் சார். இப்போ காட்டில் சிங்கம் என்ன பண்ணும், வேட்டையாடுமா? சிங்கம் வேட்டையாடும், கரடி தேன் எடுக்கும், மான் வேகமாக ஓடும், குரங்கு தாவும். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கா? எல்லா உயிரினத்தையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு, காட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு, யார் ஃபஸ்ட்டு மரம் ஏறுறீங்களோ அவங்க தான்ப்பா ஃபஸ்ட் ரேங்க்குன்னு சொன்னால், சிங்கத்தை விட குரங்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும். கரெக்டா? நம்ம பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலையேன்னு கவலைப்படாங்க, நம்ம பிள்ளை சிங்கமாக வருவான்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய மனநிலை நமக்கு வரணும். நம்ம பிள்ளை சிங்கமாக வருவாயான்னு இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது வைக்கணும் சார். இப்பயும் சொல்லிட்டு போகிறேன், முதல் ரேங்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், அது இல்லை.
ஆனால் நம்ம குழந்தை வாங்கலையேன்னு அவனை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிடாதீங்க. இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்கல்ல, நல்ல ஒரு கம்பெனியில் சூப்பராக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ளேஸ் ஆவாங்க. 2வது பெஞ்சில் இருக்கான்ல, கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போயிடுவான். இந்த 3வது பெஞ்சில் இருக்கான்ல, எப்படினாலும் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒரு வேலைக்கு போயிடுவாங்க, எப்படினாலும் ஒரு வேலைக்கு போயிடுவான். கடைசி பெஞ்சில் நம்மள மாதிரி இருப்பான் பாருங்களேன், நான்லாம் கடைசி பெஞ்சு தான், நம்மள மாதிரி இருப்பான் பாருங்க. கடைசி பெஞ்சில் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்டா சிரிக்கிறேன், அவன் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆயிடுவா, இவன் பூரா கையெழுத்து வாங்குறதுக்கு நம்ம கிட்ட தான்டா வரணும்னு சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பிள்ளை முதல் ரேங்க் வாங்கலையேன்னு கவலைப்படாதீங்க. எப்படினாலும் நம் குழந்தை சாதித்து விடும்ன்ற நம்பிக்கையை நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஈன்ற பொழுதில் சார் அழகா அந்த குறளை சொன்னார். ஈன்ற பொழுதில் சொல்லுங்க, தப்பு இல்லை. பெரிது உவக்கும் தன் மகனை, நான் இப்படி கேட்டா இப்படி சொல்லணும். ஒரு மேடையில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே, ஒரு அக்கா திருமதி செல்வம்ண்டுச்சு. சீரியலை ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சான்றோன் ஆகலை சார், நம்ம பையன் படிக்கலை சார், சான்றோன் ஆகலை சார், அதுக்காக நம்ம குழந்தைய கரிச்சு கொட்டிட முடியுமா? நம்ம பிள்ளை தானேங்க. அவன் நம்ம நினச்ச மாதிரி அந்த மார்க் வாங்கலை, 450 மார்க் வாங்கலை, ஒரு 350 மார்க் வாங்கிட்டான். உடனே வந்து கனவே உடச்சிட்டப்பா சார். இந்த டிவிலெலாம் ரியாலிட்டி ஷோ போடுவாங்க, சின்ன குழந்தைய போய் பாட்டு பாடுறது போதுங்க சூப்பர் சிங்கரில், அதுக்கு தோத்துடுச்சுன்னா பேரண்ட்ஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க சார், பேரண்ட்ஸ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இது இல்லைன்னா அடுத்தது இருக்குப்பான்ற நம்பிக்கையை பெற்றோர்களாகிய நீங்கள் தானே உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நான் இருக்கேன்ப்பா, நீ ஏன்பா, பாரதி தான் பாடினார், ஓடி வருகையிலே உள்ளம் குளிர்தடி, பாடி திருதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலிர்க்குதடினர். என் பிள்ளைய பார்த்தாலே சந்தோஷம்ப்பா, என் பிள்ளையோட உச்சியை முகர்ந்தா சந்தோஷம்ப்பா, அதை மீறி மற்றவங்க பாராட்டினா இன்னும் சந்தோஷம்ப்பான்னார். கரெக்டா? நாம் என்ன பண்ணிடுறோம், எல்லார் முன்னாடியும் இவங்க அம்மா யாருன்னு எனக்கு தாங்க பெரிய பெருமை வரணும் அப்படின்றதுக்காகவே. சார், என் ஃப்ரெண்டு தினம் என்கிட்ட புலம்புவார், என் பையன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியே இல்லைங்க, இனிமேல் அவன் எப்படிங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் போய் ஜெயிக்க போகிறான், பின்னாடி நீட் எக்ஸாம்லாம் இருக்குது, எப்படி அவன் ஜெயிக்க போகிறான், படிக்கவே மாட்றாங்க, வீட்டில் உட்காந்து படிக்கவே மாட்றான், அவனை படிக்க சொன்னாக்க ரொம்ப சண்டைக்கு வர்றான், அரகண்ட்டாக இருக்கான், படிக்க மாட்றான், இங்கிலீஷ் பேச மாட்றான், நீங்கள் வந்து ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சரி, நான் சொன்னேன் 2-3 நிகழ்வில் இருந்தேன். ஒரு நாள் அந்த அவர் வீட்டு பக்கமாக போனப்போ அவருக்கு கால் பண்ணி, சார் நான் வீட்டுக்கு வரேன் சார், உங்கள் பையன்ட்ட வேணால் பேசுவோன்னு. அவன் ஒழுங்காகவே படிக்க மாட்டான் சார், இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு சொல்லுங்கள் சார், வீட்டில் நிறையா உட்காந்து படிக்க சொல்லுங்கள் சார். சரிங்க சொல்கிறேங்கன்ட்டு நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன், உங்கள் பையனை கூப்பிடுங்கன்னு. அந்த பையன் சார் யூகேஜி படிக்கிறான், டயப்பரே ஒன்றும் கலட்டலை, அவனுக்கு மழலையே போல, அப்புறம் என்ன சார் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி? டயப்பர் கலட்டாத பையன் நீட் எக்ஸாமை பற்றி அந்த ஆள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்கு பேச்சே வரல. அது பாவம், பாத்ரூமில் போய் பாத்ரூம் போத்துடல அந்த குழந்தைக்கு, அதை உட்காந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுனாக்கா யூகேஜி படிக்கிற இந்த பயம் எதுக்கு சார் நமக்கு வருது? இல்லை, நம் குழந்தை ஜெயிச்சிடுவான்ற நம்பிக்கையை பெற்றோர்கள் கொடுக்கும்போது தான் குழந்தைகள் ஜெயிக்கிறாங்க. நாமே ஜெயிச்சிருக்கோம், குழந்தை ஜெயிச்சிட மாட்டானா? ஒரு வீட்டில் ஒரு ஜோசியர் போனவர் என்ன பண்ணார், அந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்து, உங்கள் பையன் ஒழுங்காக படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்க, பெருசாலாம் வரமாட்டான், உங்கள் பையன் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பையன் பெருசாலாம் வரமாட்டான், இந்த பையன் கல் உடைக்க தான் லாய்க்குன்ட்டு போயிட்டார். அந்த பையன் அப்போ 10வது படிச்சுட்டு இருந்தான், கல் உடைக்க தான் லாய்க்குன்ட்டு போயிட்டார். அந்த பையனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, இவர் யார் என்னை கல் உடைக்கிறதுக்கு லாய்க்குன்னு சொல்கிறது, இவர் யார் என்னைய கணிக்கிறதுன்னு அவர் சொன்னதுக்காகவே அந்த பையன் படிக்க ஆரம்பித்தான். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணும்போதெல்லாம் அந்த வீட்டில் சொல்லுவாங்க, அந்த ஜோசியர் அன்றைக்கே சொன்னார் இவன் கல் உடைக்க தான் லாய்க்குன்னு அவங்க பெற்றோர்களே மட்டும் தட்டினாங்க. ஆனாலும் கூட அந்த பையன் படித்தாங்க. ஆனாலும் அந்த பையன் படித்தான். 12th மாவட்ட அளவில் 3ஆவதாக வந்தான். டாக்டர் சீட்டு கிடச்சிச்சு. நெஃப்ராலஜிஸ்டாக 30 வருஷம் கழித்து ஒரு பெரிய நெஃப்ராலஜிஸ்டாக மாறி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினான். 32 வருஷம் கழிச்சு அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு வயசான பெரியவர் வந்தார், வைத்த வலின்னு வந்தார். இப்போ இந்த டாக்டர் சொல்கிறாங்க, இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இவரை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க. 3 நர்ஸு பார்க்க வேண்டிய இடத்துல 6 நர்ஸு, 2 டாக்டர் பார்க்க வேண்டிய இடத்துல 4 டாக்டர், ஏசி ரூம், அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. 8 மாதத்தில் குணமாக வேண்டியவர் 2 மாதத்தில் குணமாயிட்டார். இப்போ அவர் வந்து கேட்டார், எனக்கு மட்டும் ஏங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கூட வாங்கிக்கல, எனக்கு மட்டும் ஏன்? எதுனாலும் நீங்கள் டீன்கிட்ட போய் பேசுங்க சார், அவர் தான் உங்களுக்கு இப்படி கொடுக்க சொன்னார். அவர் டீன்கிட்ட நடக்க முடியாமல் நடந்து போய் டீன்கிட்ட கேட்குறாரு, சார்
எனக்கு ஏன் சார் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு, நான் ஒன்றும் அவ்வளோ ஃபீஸ் எல்லாம் கட்டலையே, ஆஸ்பத்திரி காசு கூட கட்டலையே, எனக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு. அந்த டீன் சொன்னார், என்ன உங்களுக்கு தெரியலையா, 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்து இவன் கல் உடைக்கத்தான் லாய்க்குன்னு சொன்னீங்கல்ல, நான் கல் உடைக்க லாய்க்குன்னு கண்டுபிடிச்ச உங்கள் ஜாதகத்தால் அந்த கல் உங்கள் கிட்னியில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே சார். உங்கள் கிட்னியில் இருந்த கல்லை உடைச்ச நெஃப்ராலஜிஸ்ட் நான் தான் சார். நம்ம பையங்க ஜெயிச்சிடுவாங்கன்ற நம்பிக்கையை நீங்கள் தினமும் உங்கள் குழந்தைகள் கொடுக்கணும். டே தங்கா, நீ ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவன் பான். தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தினம் கொடுக்கணும் சார். நம்ம குழந்தை உண்மையிலேயே சொன்னால் அவன் நம்மளை பார்த்து 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 தான் வீட்டில் வளருவாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அந்த குழந்தை மாறிக்கிட்டே வருவாங்க. ஒரு அம்மா பையனை கையில் பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டு போகிறாங்க. இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல, தெருவை கூட்டுறவங்க, தூய்மை பணியாளர்கள், அவங்க தெருவை கூட்டிகிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்து யூனியன் ஸ்டாஃப்ஸ் தெருவை கூட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா பையன்கிட்ட சொன்னாங்க, டேய் நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலைன்னா இந்த மாதிரி தெருவை கூட்ட வேண்டிதான் பார்த்துக்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கூட்டுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொரு அம்மா பையனை கூப்பிட்டு போனாங்க. அவங்க சொன்னாங்க, தங்கம் நீ மட்டும் ஒழுங்காக படித்தேன்னா இவங்களுடைய வாழ்க்கையிலும் உன்னால் மாற்றத்தை உருவாக்க முடியும்ப்பான்னு ஒரு அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அம்மாவினுடைய பையனால் தான் ஒரு தலைவனாக மாற முடியும். கரெக்டா? அதே மாதிரி அப்பாக்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். அப்பாக்கள் தான் பசங்க பார்க்கக்கூடிய முதல் பாடம், முதல் ஹீரோ, முதல் வழிகாட்டி. அப்பாக்கள் எப்படி இருக்கணும்னா, ஒன்று அப்பா மாதிரி இருக்கணும்னு பையன் வளருவான், இல்லைன்னா அப்பா மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு பையன் வளருவான். அப்பா வட்டமாக சிகரெட் பிடிச்சாருன்னா பையன் மாவட்டமாக சிகரெட் பிடிப்பான். அப்பாக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், பசங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சார், ஒரு ஸ்கூலில் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மிஸ்ஸு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்பா கிட்ட, சார் உங்கள் பையன் தினம் பக்கத்தில் இருக்கிறவன் பையிலேருந்து பென்சில் எடுத்துகிட்டு போயிடுறான், பேனாவை எடுத்துகிட்டு போயிடுறான், பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுறான், புக் எடுத்துகிட்டு போயிடுறான். உங்கள் பையன் பக்கத்தில் இருக்கிறவங்க பையிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடறான், பேப்பர் பென்சில்னு நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னாங்க. இப்போ நம்மளால் என்ன பண்ணணும், எடுக்கக்கூடாதுன்னு தானே சொல்லணும். அப்பா சொன்னார், ஏன்டா நீ பக்கத்தில் இருக்கிற பையன்லேருந்து பேப்பரு பென்சில்லாம் எடுக்கிற, உனக்கு பேப்பரு பென்சிலு பேனாலாம் வேணும்னா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன்ல அப்படின்னாரு. அப்பயும் இருந்தாலும் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தா பையன் உருப்படியாக வளருவா. சென்னையில் வண்டலூர் ஜூவில் ஒரு அப்பா பையனை கூட்டிகிட்டு போகிறார். அந்த பையனுக்கு அப்போ தான் பர்த்டே முடிஞ்சு 2 நாள் ஆகுது. ஜூக்கு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ இந்த ஜூ கீப்பர் சொல்கிறாரு, சார் 5 வயசு ஆனவங்களுக்கு தான் சார் டிக்கெட்டு, உங்கள் பையனை பார்த்தா 5 வயசு ஆன மாதிரி தெரியல, நீங்கள் அவனை கூப்பிட்டு போங்க சார்ன்றாரு. இப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் பர்த்டே கொண்டாடினோம், என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் டிக்கெட் கொடுங்கன்றார். இப்போ அந்த ஜூ கீப்பர் சொல்கிறாரு, வேணாம் சார், உங்கள் பையனை பார்த்தா 5 வயசு ஆன மாதிரிலாம் தெரியல, கூட்டிகிட்டு போங்க சார். எதுக்கு சார்? 65 ரூபா கூட்டிகிட்டு போங்க சார், 65 ரூபா வேஸ்ட் பண்ணாதீங்க, அவரே சொல்கிறாரு. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வாடா பேசாமன்னு கூப்பிட்டு போயிருப்போம். ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை சார் நீங்கள் 65 ரூபா டிக்கெட்டு கொடுங்கன்றார். இப்போ இந்த ஜூ கீப்பர் கேட்குறாரு, ஏன் சார் இவ்வளோ ஸ்டெப்பனாக சொல்கிறீங்க, எதுக்கு 65 ரூபா கொடுத்து டிக்கெட்? அந்த அப்பா சொன்னார், என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுன்னு அவனுக்கும் தெரியும். 65 ரூபாய்க்காக எங்கள் அப்பா நேர்மையற்றவர்னு என் பையன் நினச்சிடக்கூடாது. 65 ரூபாயை விட என் அப்பா நேர்மையானவன்னு என் பையனுக்கு தெரிஞ்சாதாயா நாளைக்கு அவன் நேர்மையானவனை வளருவான்னார். உண்மையா? நாம் தான் நம் குழந்தைகள் பார்க்கக்கூடிய பாடம். 2வது விஷயம், நம்மகிட்டேருந்து குழந்தைகள் கற்றுக்கிற மாதிரி குழந்தைங்க கிட்டேருந்து நாம் நிறையா விஷயம் கற்றுக்கலாம் சார். புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், புத்தகங்களே சமர்த்தாக இருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள், ஆசிரியர்களே தயாராக இருங்கள், மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம்னு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஆசிரியர்களே தயாராக இருங்கள், மாணவர்கள்டேருந்து கற்றுக்கலாம். சார் ஒரு அம்மா தான் பையனை ஸ்கூலுக்கு இதே மாதிரி ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் இந்த குழந்தைங்கள்லாம் இங்கே வேஷம் போட்டு இப்போ டான்ஸ் ஆட போகிறாங்கல்ல, கரெக்டா? அப்படி ஒரு அம்மாவுக்கு என்ன பெரிய ஆசைன்னா, தான் பையனுக்கு கர்ணன் வேஷம் போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, கர்ணன் மாதிரி வேஷம் போட்டு பார்க்கணுன்னு. அதனால் அந்த பையனுக்கு நாள் உட்காந்து கர்ணன் படம்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. அவன் ஃபுல்லாக உட்காந்து கர்ணன்னா யார், அவர் எப்படி இருந்தார் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துருக்கான், படம்லாம் முழுமையாக பார்த்துருக்கான். மறுநாள் போய் அந்த அம்மா ஸ்கூலில் கேட்குறாங்க, ஏங்க இந்த கர்ணனுக்கான காஸ்டியூம்லாம் போடுவாங்கள்ல, இந்த கேடயம், கத்தி, குண்டலம், கவச குண்டலம், இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும்னு. இப்போ மிஸ்ஸு சொல்கிறாங்க, மொத்தமாக 6500 ரூபா ஆகும் மேடம், நீங்கள் 6500 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா நான் கர்ணனுடைய அத்தனை காஸ்டியூம் உங்கள் பையனுக்கு போட்டு விட்ருவேன், உங்கள் பையனை வந்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருவோம். இப்போ அந்த பையன் சொன்னான், அம்மா
நான் அடுத்த வருஷம் கர்ணனா நடிக்கட்டா, இந்த வருஷம் வேணாம்மா, அடுத்த வருஷம் கர்ணனா நடிக்கட்டான். ஏன்டா அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டு சதீஷ் அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலம்மா, 5500 அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்மா, 3 நாள் அவனை வெளியே நிப்பாட்டி வச்சுருக்காங்கம்மா, இந்த 6500 5500 கொடுத்து அவனுக்கு ஃபீஸ் கட்டிடலாமா, என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாம்மான். இந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, உனக்கு கர்ணனா வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டேன்டா, ஆனால் கர்ணனே எனக்கு மகனாக வந்து பிறந்திருக்கேன்றது எனக்கு இப்போ தான்டா தெரியுது. பிள்ளைகளிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கலாங்க. நான் சென்னையில் சார் ஒரு முறை பஸ்ஸில், நீங்கள் மெட்ராஸ்லலாம் பஸ்ஸில் பயணப்பட்டிங்கன்னா தெரியும், பஸ்ஸில் தான் தலை வருவாங்க, பஸ்ஸில் தான் சாப்பிடுவாங்க, பஸ்ஸில் தான் ஆஃபீஸ்க்கு கிளம்புவாங்க, பஸ்ஸில் தான் எல்லாமே நடக்கும். ஒரு அம்மா பரபரப்பில் உட்காந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தது. இதில் பஸ்ஸில் உட்காந்து சீட்டில் உட்காந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தது. டிரைவர் பிரேக் அடிச்சார்ல, இந்த சாம்பார் பக்கத்தில் இருக்கிறவங்க புடவையில் கொட்டிடுச்சு. இந்த பக்கத்தில் இருக்கிற அம்மா அப்படி கத்து, சாம்பாரை கொட்டி உனக்குலாம் அறிவு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு. எல்லாருமா சேர்ந்து இந்த சாம்பாரை கொட்டின அம்மாவை திட்டுறாங்க. அவங்க அப்படியே கூடி குறுகி, என்னடா பண்ண அந்த இட்லி டப்பாவும் வச்சுட்டு ஒரு மாதிரி கூடி குறுகி உட்காந்துருக்காங்க. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் சார், பேக் மாட்டியிருக்கான், லஞ்ச் பேக் கையில் வச்ச ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அந்த லஞ்ச் பேக்ஸ் அவங்கக்கிட்ட எடுத்து நீட்டுறான். ஆன்ட்டி, உங்களுக்கு பசிக்குதுன்னு தானே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால கீழே போட்டீங்க, எங்கள் அம்மா எனக்கு ஒரு 3 இட்லி கொடுத்துருக்காங்க, இதை சாப்பிடுங்க ஆன்ட்டி, அதுக்கப்புறமா பிரச்சனைகள் எல்லாம் பேசிக்கலான்னு அந்த பையன் சொன்னாங்க. அந்த பையன்தான் மிகப்பெரிய தலைவனாக வருவதற்கான தகுதி வாய்ந்த பையனாக மாற்றப்படும். இப்படியான குழந்தைகளைத்தான் நாம் கொடுக்கணும், பொறுப்பான குழந்தைகளை. ஊட்டியில் ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், ஊட்டியில் அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர்னு ஒரு பையனுக்கு பரிசு கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர். நான் கேட்டேன், ஏன் சார் இந்த 100% அட்டண்டன்ஸ்லாம் கொடுப்பீங்கல்ல ஸ்கூலில், ஜென்ரலாக 100% அட்டண்டன்ஸ், அப்புறம் ஒவ்வொரு பாடத்தில் 100 மார்க்ஸ் வாங்கினவங்க, சென்டம் வாங்கினவங்க, 12th படிக்கிற பையன், அந்த பையன் அவனுக்கு எதுக்குங்க ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர்னு, மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி அது ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர்னு எதுக்கு கொடுத்தீங்கன்னு அந்த ஸ்கூலில் சொன்னாங்க. இந்த பஸ் இருக்கும்ல, ஸ்கூல் பஸ் இருக்கும்ல, இந்த ஸ்கூல் பஸ்ஸில் போகும்போது ஒரு 10th படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு அப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு, பூ பெய்திருக்கு, அந்த குழந்தை அப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, ஒரு 10th படிக்கிற பொண்ணு. அவளுக்கு அந்த ஸ்டெயின் ஆகிடுச்சு, ட்ரெஸ்ஸில் ஸ்டெயின் ஆகிடுச்சு. உடனே இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், 12th படிக்கிற பையன் தான் சொட்டரை கலட்டி அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, இடுப்பில் கட்டிக்கோ, இது ஒரு கேமு, வீட்டுக்கு போ, உங்கள் அம்மா கிட்ட இந்த சொட்டரை கழட்டி கொடு, உங்கள் அம்மா எதுக்கு இந்த சொட்டரை கட்டிட்டு வந்தான்னு கேட்பாங்க, அப்போ உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு காரணம் தெரியும், இதுதான் கேம் அப்படின்னு இருக்கான். அந்த குழந்தை சரி நான் இடுப்பில் கட்டிட்டு போயிடுது. அவங்க அம்மா அதை பார்த்துட்டு உடனே ஸ்கூலுக்கு வந்து, யாருங்க அந்த பையன், அந்த பையனுடைய அம்மாவை நான் பார்க்கணுங்க, இந்த உலகத்தில் தலை சிறந்த தாய் அந்த தாய் தாங்க, இப்படி ஒரு மகனை வளர்த்துருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு என்னுடைய பாராட்டுக்களை சொல்லணுங்கன்னு அவங்க வீடு தேடி போய் அந்த பையனுடைய அம்மாவை பாராட்டிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர்னு இந்த பையனுக்கு பரிசு கொடுத்தாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. சார் கரெக்டாக சொல்கிறாங்க, அன்னை வளர்ப்பதிலே. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன், பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுங்கன்றாங்களா? கரெக்டாக, பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுங்கன்றாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு போறீங்க, ஆண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள், பெண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் ஆண் குழந்தையை பெற்ற பெற்றோர்கள் டோன்ட் டச்னு கற்றுக் கொடுங்க. டோன்ட் டச்னு கற்றுக் கொடுங்க. ஒரு பெண்ணை பார்க்கறது எப்படி பார்க்கணும், ஒரு பெண்ணை எப்படி நாகரிகமாக பேச வேண்டும், ஒரு பெண்ணை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஆண் குழந்தையை பெற்ற பெற்றோர்களுக்கு இன்னைக்கு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி இதே மாதிரி தான் பெண் குழந்தைகள் ஒரு மாதிரி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு செயலுக்கு. இந்த செயலை நீங்கள் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஆண் குழந்தையை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்காது. ஏன்னா இறைவனுடைய படைப்பு அப்படி. பெண் குழந்தைகளுக்கு ரைட் பிரெயின் வேலை செய்யும், க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஆண் பிள்ளைகளுக்கு லெஃப்ட் பிரெயின் வேலை செய்யும், கால்குலேட்டிவாக இருப்பான். இப்போ வீட்டுக்கு யாராவது ஒரு பார்பி பொம்மை வாங்கிட்டு வராங்க, நீங்கள் நேராக அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் ஒரு பெண் குழந்தைகிட்ட கொடுங்களேன், என்ன மேடம் பண்ணும்? பெண் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு மாட்டுங்களா? பெண் குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ்ஸு மாட்டி, நெயில் பாலிஷ் போட்டு, ஷூ மாட்டி, தலையெல்லாம் வாரி அழகுபடுத்தி வாங்கிட்டு வந்துட்ட போய் நீட்டுவாங்களா, அங்கிள் அப்படின்வாங்க. அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அதே பொம்மையை எடுத்துகிட்டு போய் ஒரு பையன்கிட்ட கொடுங்க, தலையை திருகுவியான், காலை பிப்பான், காலை எடுத்துகிட்டு போய் காதில் சொருகுவியான், அந்த பொம்மை இப்படி நிற்கும், அவன் போய் நீட்டுவான், அங்கிள் அப்படின்னு. அவர் பாப்பார், 500 ரூபா போச்சேடா. சார், ஆண் குழந்தைகள்
ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாற்ற முடியுமான்னு சிந்திப்பாங்க. இப்போ வீட்டில் சேர் அப்படியே ட்ருன்னு தள்ளிக்கிட்டே வருவானா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சனியனே நிப்பாட்டி தொலைன்னு திட்டுவோமா மாட்டோமா? அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான், இது சேரு, நான் ஏன் இந்த சேரை காரா மாற்ற முடியாதுன்னு அவன் யோசிக்கிறான். சேரை காரா மாற்ற முடியாதுன்னு யோசிக்கிறான். இப்போ செல்ஃபோனுன்றது பேசுறதுக்காக மட்டும்தான் முதல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த சங்கர நாராயணன்றவர் தான் யோசிச்சாரு, கேமரா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கு, செல்ஃபோன் பேசுறதுக்கு இருக்கு, நான் ஏன்பா செல்ஃபோனையே ஒரு கேமராவாக மாற்றக்கூடாதுன்னு சங்கர நாராயணன் யோசிச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு ஸ்மார்ட் ஃபோனுன்ற ஒரு விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா யோசிக்கக்கூடிய திறன் நம்ம குழந்தைகளுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுவோம், நாம தலைவலிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அவனுடைய கிரியேட்டிவிட்டிக்கு அதே இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நீ வச்சு தொலையன்னு திட்டும்போது, ஐயோயோ இதை செஞ்சால் நம்ம பெற்றோர்கள் நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லி அவன் அதை செய்யறதுக்கு முன் வர்றதே இல்லை. உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுமையாக செஞ்சானா அவனை பாராட்டி பழகுங்க, நிறைய பேசி பழகுங்க, நிறைய பாராட்டி பழகுங்க. சார் சாதாரண இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோம்னா, ஆண்களை விட அப்பாக்களை விட ஒரு படி குழந்தைகளினுடைய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அம்மாக்களுக்கு உண்டு. ஏன்னா இயற்கை எப்படி படைச்சிருக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு பசிக்குது, அப்பா கிட்ட போய் சொன்னாதான் தெரியும், கரெக்டா சார்? பசிக்குதுன்றதை அம்மாக்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. என் குழந்தைக்கு பசிக்குதுப்பா, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோமா, பார்த்தாலே தெரிஞ்சிருமா. அதனால தான் பண்ணாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பதில்லைன்னு ஏன் வச்சான்னா, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், அவங்க சொல்லாமலே தெரிஞ்சிடும். ஒரு பையன் போனான் அம்மா கிட்ட, அம்மா ஐ லவ் யூம்மா. அந்த பையனுக்கு 3 வயசு, சரியா, 3 வயசு. அம்மா ஐ லவ் யூம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, ஐ லவ் யூடா தங்கம். 3 வயசு. இப்போ 10 வயசு அந்த பையனுக்கு. அம்மா ஐ லவ் யூம்மா. சாக்லேட்டு சிப்ஸ் எல்லாம் கேட்டேன்னா சத்தியமாக வாங்கி தர மாட்டேன் போ. இப்போ அந்த பையனுக்கு 15 வயசு. அம்மா ஐ லவ் யூம்மா. எத்தனை சப்ஜெக்ட்லடா ஃபெயிலு? உங்கள் அப்பா கிட்ட நான் ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஓடிடு. இப்போ அந்த பையனுக்கு 25 வயசு. அம்மா ஐ லவ் யூம்மா. யாரா அந்த பொண்ணு? யாரா? நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, பார்த்துக்க. இப்போ அந்த பையனுக்கு 40 வயசு. அம்மா ஐ லவ் யூம்மா. நான் தான் அப்பயே சொன்னேன், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன். எனக்கு கேட்டியா நீ? கட்டிட்டு வந்து இல்லை அனுபவி. இப்போ அந்த பையனுக்கு 55 வயசு, அம்மாவுக்கு 80 வயசு. போனா, அம்மா ஐ லவ் யூம்மா. நான் எந்த சொத்து பத்திரத்துலையும் கையெழுத்து போட மாட்டேன், உங்கள் அப்பா போகிறப்பே சொல்லிட்டு போயிட்டாரு, சத்தியமாக நான் இப்போ ஒரே வார்த்தை தான் அவன் சொன்னது 3 வயசுலேருந்து. ஆனால் தன் குழந்தை எந்த காரணத்திற்காக தன் முன்னால் நிற்கிறான் என்பதை குழந்தை சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய பெரும் ஆற்றலை தாய்க்கு இறைவன் இயற்கையாக வழங்கியிருக்கார். தாய்க்கு இயற்கையாக வழங்கியிருக்கார். இந்த ஆற்றலின் மூலமாக உங்கள் குழந்தையை மேலும் நீங்கள் வடிவமைக்க முடியும். சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை. சாதாரண கலாமை ஏபிஜே கலாமாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை. சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை. சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்தை மகாத்மா காந்தியாக மாற்றியது ஒரு தாயினுடைய ஆளுமை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அப்பால மெடிக்கல் லீவ் போட்டு போயிடலாமான்னு கேட்டுறாங்க. ஆண்கள் இந்த தலைமுறையின் காவலர்கள், பெண்கள் அடுத்த தலைமுறையின் காவலர்கள். அடுத்த தலைமுறை நல்லா வரணும்னா பெண்கள் கையில் அது ரொம்ப ரொம்ப. இப்போ நீங்கள் ஸ்கூல்லையே பாருங்களேன், இந்த நர்சரி செக்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, எல்கேஜிலேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நர்சரி செக்ஷன் இருக்குல்ல, அம்மா வயதை ஒத்து இருக்கவங்களோட தான் நீங்கள் டீச்சர்ஸாகவே போட்டிருப்பாங்க, கரெக்டாக சார்? நர்சரியில் அம்மா மாதிரி இருக்கணும், அந்த குழந்தை பார்த்தா அது அம்மா மாதிரி தெரியணும். டீச்சரை பார்த்தா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு கடாமீஸை வச்சு ஒருத்தர் இந்த இட்லி சாப்பிடு, அதே பயந்துருவேன் அம்மாட்ட. அம்மா வீட்டில் ஒரு பூச்சாண்டி இருக்கிற மாதிரி ஸ்கூலில் ஒரு பூச்சாண்டி பயமுறுத்துறாருமா, நான் மாமாட்டேன்ருவான், கரெக்டா? இப்போ இந்த அம்மாக்களுக்கு கூடுதலான ஒரு பொறுப்பு. அதே போல் ஆசிரியர்களுக்கு, அம்மாக்களுக்கு எப்படி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கோ, ஆசிரியர்களுக்கான பெரிய பொறுப்பு என்னப்பான்னா, ஆசுனா தமிழில் குற்றம்னு அர்த்தம், அறிதல்னா களைதல்னு அர்த்தம். ஒரு மாணவனினுடைய குற்றத்தை களைந்து அவன் யார் என்று காட்டக்கூடிய பெரும் பொறுப்பு ஆசிரியர்களுக்கான பொறுப்பாக இருக்கு. ஆசிரியர்கள் தண்டிப்பதற்கு மட்டுமல்ல,
திருத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பிலும் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கைதட்டல் அவங்களுக்காக தரலாம். தமிழில் என்ன வச்சாங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம் வச்சாங்களா? இயற்கை இவங்க தான் அம்மானு காமிச்சிடும். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் இவர் தான்ப்பா அப்பான்னு காமிச்சிடுவாங்க. அப்பா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மகனையோ மகளையோ இப்படியான அழகான ஒரு பள்ளியில் கூப்பிட்டு வந்து இவர் தான்ப்பா உன்னுடைய குருன்னு இந்த ஸ்கூலை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆசிரியர் பெருமக்களினுடைய பெரிய வேலை என்ன தெரியுமா? சாதாரண மனித நிலையில் வரக்கூடிய குழந்தையை தெய்வ நிலைக்கு மாற்றுவது இந்த ஆசிரியர்களால் மட்டுமே முடியுன்றதுனால தமிழ் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு வச்சாங்க. இதை ஒரு சாதாரண இந்த மேடைக்காகன்னு சொல்லலை, என்னுடைய சொந்த அனுபவம் சார். சென்னையில் எஸ்பியாக இருக்கார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சார், எஸ்பியாக இருக்காங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக இருக்கார் ஸ்ரீனிவாசன் சார். அவர் சொன்னார் ஒரு சம்பவம். அவர்கிட்ட நான் இப்படி மேடையில் உட்காந்துருக்கிறப்ப கேட்டேன், ஏன் சார் நீங்கள் எஸ்பி ஆகணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு? ஆசிரியர்களுக்காக தான் இந்த விஷயமா முக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் எஸ்பி ஆகணும், போலீஸ் ஆகணும்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சுன்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், சின்ன வயசில் பிடி பீரியடில் என்ன பண்ணிட்டாராம், ஒரு பையனுடைய வாட்சை எடுத்து பையில் வச்சுக்கிட்டார், வாட்ச் எடுத்து உள்ளார வச்சுக்கிட்டார். இப்போ அந்த பையன் போய் சார்கிட்ட, பிடி சார்கிட்ட சொல்கிறான், சார் என் வாட்சை காணோம் சார், நம்ம கிளாஸில் தான் எவனோ எடுத்து வச்சுருக்கான். அந்த பிடி சார் என்ன பண்ணார், எல்லாரையுமா வரிசையாக நிற்க வச்சு எல்லார் கண்ணையும் கட்டியிருக்காரு. எல்லார் கண்ணையும் கட்டி ஒவ்வொருத்தர் பையிலையாக கையை விட்டுருக்காரு. கையை விட்டு இவர் பையிலேருந்து வாட்சை எடுத்து டேபிளில் வச்சுட்டார். இவர் பையிலேருந்து வாட்ச் எடுத்து டேபிளில் வச்சுட்டு, இந்த பார்ப்பா வாட்ச் கிடச்சிருச்சு, இனிமேல் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது, வாட்ச் கிடச்சிருச்சு எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். இப்போ இந்த பையனுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்துகிட்டே இருக்குது. எப்பயாவது இவர் நம்மளை பார்த்தாக்க இதை ஏன்டா வாட்ச் எடுத்தேன்னு கேட்பார். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. ஏன் வாட்ச் எடுத்தேன்னு கேட்கவே இல்லை, ஏன்டா அவன்கிட்ட திருடன்னு கேட்கவே இல்லை. இது குற்ற உணர்வு. ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் யோசிக்கிறாரு, நாம் இனிமேல் தவறு செய்யாமலும் தவறு செய்பவனை திருத்துபவனாகவும் மாறணும்னு சொல்லி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸாக மாறுறாரு. பதவி ஏற்றதுக்கு பிறகு அந்த ஆசிரியரை பார்க்கறதுக்கு போகிறாரு. அந்த ஆசிரியர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாட்சை ஒரு பையன் எடுத்தான்ல, நீங்கள் கூட எல்லார் கண்ணையும் கட்டி இந்த வாட்சை பையிலேருந்து எடுத்தீங்களே, என் பையிலேருந்து எடுத்தீங்களே சார், நீங்கள் ஏன் சார் ஒரு தடவை கூட நீ தான் அந்த வாட்சை எடுத்தியாடான்னு கேட்கவே இல்லை? இது மட்டும் சொல்லுங்கள் சார், ஏன் கேட்கவே இல்லைன்னு. அவர் சொன்னார், நீ தான் அந்த வாட்சை எடுத்தியாடா? எனக்கு தெரியவே தெரியாதுடா. நீ தான் அந்த வாட்சை எடுத்தியா? எனக்கு தெரியாதுடா. ஏன் தெரியுமா? நான் உங்கள் கண்ணெல்லாம் கட்டியிருந்தேன்ல, அப்படி என் கண்ணையும் நான் கட்டியிருந்தேன்டான்னார். என்னுடைய கண்ணையும் நான் கட்டியிருந்தேன்டா. எந்த மாணவனையும் நான் தவறாக நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய கண்ணை கட்டியிருந்தது போலயே என் கண்ணையும் கட்டியிருந்தேன்னு அந்த ஆசிரியர் சொன்னார். ஆசிரியர்கள் தண்டிப்பவர்கள் மட்டுமல்ல, திருத்துபவர்களாக வரக்கூடிய பெரிய பொறுப்பு இந்த ஆசிரியர்களினுடைய கைகளில் இருக்குது. இந்த அருமையான ஒரு தருணம், இப்படி சிந்திப்பதற்கான ஒரு தருணத்தை நல்ல இந்த பெற்றோர்களுக்கும் இந்த மாணவர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வழங்குவதற்கு காரணமாக இருந்ததற்காகவே இந்த கல்வி நிறுவனத்துக்கு ஒரு அரங்கு நிறைந்த ஒரு கைதட்டலை தரலாம். நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நான் எவ்வளோ நேரம் சார் பேசணுன்னு? நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 7:30 மணிக்கு பரிசீலிப்பு விழா ஆரம்பிச்சிருவோம்னார். அதான் நீங்கள் எல்லாருமே இப்போ என் குழந்தை மேடைக்கு வரணும்ப்பா, என் குழந்தை அந்த பரிசளிப்பு வர்றதை நடனம் ஆடுறதை பார்க்கணும்பான்ற ஒரு பெரிய ஆவலில் நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. கரெக்டாக? என் குழந்தை எப்படியாவது என் குழந்தை டான்ஸ் ஆடுறத ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போட்டுட்டோன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கரெக்டாக? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னிலிருந்து நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணணுன்னா, நம்ம குழந்தையோட நிறையா நேரம் பேசணுங்க. நம்ம குழந்தைகளை இன்னொருவரோடு ஒப்பிடாமல் இருக்கணும். நம்ம குழந்தைகளை நம்பணும். இந்த மூங்கிலில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு கேட்பாங்க. இந்த ஹரிநந்தன் பள்ளியில் படிக்கக்கூடிய அத்தனை மூங்கில்களும் புல்லாங்குழலாக மாற வேண்டும். இந்த பள்ளியிலிருந்து ஒரு மாணவன் மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரியாக, மிகப்பெரிய ஒரு ஓவியராக, மிகப்பெரிய ஒரு கலை சின்னமாக, மிகப்பெரிய நாட்டின் அடையாளமாக, ஒரு தலைமை பொறுப்பில் வரக்கூடியவராக இந்த பள்ளியிலிருந்து ஒரு மாணவன் வர வேண்டும். ஒரு பெரிய விஞ்ஞானியாக இந்த பள்ளியிலிருந்து ஒரு மாணவன் வர வேண்டும். அவர் சிறப்பு விருந்தினராய் பேசும்போது நாங்கள் அமர்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த இறைவன் வழங்க வேண்டும் என்று கேட்டு, இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்ப மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும்
தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் தொண்டர் அடியாரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களையும் பெற்று இந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்பி இந்த மாணவர்களுடன் நீங்கள் உரையாற்றுவதற்காக, உங்கள் குழந்தைகளுடன் பேசுவதற்காகவே 1 நிமிட கதைன்னு ஒரு புத்தகம் வடிவமைச்சிருக்கோம். இந்த புத்தகத்தினுடைய சாரம் என்னன்னா, தயவு செஞ்சு இதை படிச்சாவது நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட கதை சொல்லுங்க அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இதை படைச்சிருக்கோம். இந்த புத்தகமும் பின்னாடி நம்மளுடைய நண்பர் வச்சிருக்காங்க. வேணுங்கக்கூடிய பெற்றோர்கள் அதையும் பெற்றுக்கொள்ளலாம். என்னோட கையொப்பமும் வாங்கிக்கலாம். நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.